பணம் தான் சொல்லணும். அதுக்கு நான் கொடுவேன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுணும், கொடுப்பீங்களா? உங்கள் மனம் ஒத்துக்குனா தான் கொடுப்பீங்க. அதனால் உங்கள் மனசை விரிவாக்கி வச்சுக்கோங்க. மற்றவன் சொல்கிறதால எவனும் கொடுக்க மாட்டான். 1000 பேருக்கு சொல்லிட்டேங்க, இங்கே தானம் பண்ணுங்க. ஒரு குரு இருக்கும்போது தானம் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணிங்கன்னா கூட சிலைக்கு நீ தானம் பண்ணுன்னு தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு குரு இருக்கும்போது பண்ணிங்கன்னா அது குரு மனசுலேயும் பதியும், உங்களுக்கும் பதியும், அது நன்மையை கொடுக்கும். ஆனால் சொல்கிறேன், யாரும் செய்கிறதில்ல. அட போயா இருந்தாலும் துட்டு கேட்டுன்னு தெரியுறான்னு நின்றுக்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னு நான் புரிஞ்சிக்கல. அதனால் உங்கள் மனசை பொறுத்தது, இது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அவன் விரும்பி பண்ணணும் தானம் தர்மம். இன்னொருத்தன் கட்டாயப்படுத்தி பண்ணுறது வேண்டா வெறுப்பாயிடும். அது மாதிரி தர்மத்தையே வாங்கக்கூடாது. நான் இங்கே தர்மம் பண்ணுறவனுக்கு சொல்லுவேன், இந்த கல்வெட்டில் போடு, போர்டில் போடுன்னா அப்படி அப்படி தர்மவனை எடுத்துன்னு போயிட்டுவேன். ஏன்னா நீ உன் விளம்பரத்துக்காக இங்கே தர்மம் பண்ணாத. உண்மையான தர்மம் பண்ணுன்னா உன் விளம்பரம் தேவையில்லை. அப்படி பண்ணுற தர்மத்தை மட்டும்தான் இங்கே வாங்குவேன். நான் கல்வெட்டில் போட்டு ஒரு டியூப் லைட்டை வாங்கிட்டு உன் பேர் எழுத்து, உன் தெரு எழுத்து, ஊர் எழுத்து, அட்ரஸ் எழுத்து, கோயிலில் தர்மம் பண்ணிக்கிறேன்னா வெளிச்சம் கூட வெளியே வராது. அது தர்மம் இல்லை, விளம்பரம் அதுக்கு பேர். அப்படிப்பட்ட விளம்பரத்தை நான் விரும்புகிறதே இல்லை. அதனால் உண்மையான தர்மம் பண்ணாலும் ஏற்றுப்பேன். அருள்னா கொடுத்தல்னு அர்த்தம், படைத்தல்னா உருவாக்குன்றன்னு அர்த்தம், அழித்தல்னா கொண்டுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஜோசியம் போய் பாரு, அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. அது இது ஆன்மீகத்தில் அதெல்லாம் சொல்கிறதில்ல. இது ஜோசியம் பார்க்குற வேலை இல்லை. பறந்து போச்சு, கழுகு வந்தது, இதுக்கெல்லாம் இங்கே சொல்லி நிற்பேன். அதெல்லாம் நீ ஜோசியம் போய் பார்த்தீங்கன்னா அது ஏன் வந்தது ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க. ஆன்மீகம் வேறு, கனவு கண்டுங்கிறது வேறு. ஒன்றும் கிடையாது. ஆன்மீகமே செத்தவருக்கு செத்த உடனே ஒருத்தர் உயிராக இருக்கும்போது செத்துட்டாங்க. செத்துட்ட உடனே தலையாண்ட விளக்கு கொளுத்தி வைக்கிறீங்க, தேங்காய் உடச்சி வைக்கிறீங்க, கற்பூரம் கொளுத்துறீங்க. பணத்துக்கு பண்ணலாமா? தீட்டு இல்லாத பொருள். அதுக்கு போய் இதெல்லாம் பண்ணி போட்டு அப்புறம் எத்தனை போய் பொச்சிட்ட பிறகு தீட்டு நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னா முட்டாள்தனமாக தெரியல. இது கொல்லி வைக்கக்கூடாதா? பெற்றவனுக்கு கொல்லி வை, அப்போ தான் உனக்கு புண்ணியமே. அதை வைக்கக்கூடாதுன்னா அவன் இன்னும் முண்டமாக இருப்பான். அவன் பெற்றவனுக்கு கொல்லி வைக்கலன்னா அப்புறம் நீ பிறந்த என்ன பிரயோஜனம் பூமியில்? அதெல்லாம் செய்யணும். சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுப்பா. என்னப்பா நீ ஒண்டி தான் வந்து ஆயிரம் இன்னொருத்தர் வருவார், அவரை காணும். வேற கட்டிக்கினாரா? அப்படித்தான் டக்கா பொக்கான்னு வந்து ஆடுவாங்க ஒரு மாதம். அடுத்த மாதம் அட்ரஸே இல்லாத போயிடுவாங்க. இதானே இயற்கை. சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லு. சாப்பாடு டைம் ஆச்சு. ஜீவன், உயிர், ஆன்மா மூணுமே ஒரு பொருள், வேற வேற பொருள்ப்பா. உயிர்னா மூச்சு, ஜீவன்னா விந்து, ஆன்மானா சத்தம். இது முப்பொருளாக இருந்தது தான் உன்னை இயக்குது. மண்ணாக இருக்குது, பூமியாக இருக்குது உடல், ஆகாயமாகுது தலை. அவ்வளோதான். தவெல்லாம் உண்மையில் முடியாதுங்க. நான் தான் முதல்லையே சொன்னல, உங்களால் அதுக்கு வயசு இல்லை, அது மாதிரி எண்ணமும் உங்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் நான் தான் சொல்கிறேன்னே. கடவுளை அடையணும்னு என்கிட்ட ஒருத்தர் வந்தார். நான் ஏற்கனவே நெட்டில் கூட சொல்லிக்கிறேன். எதுக்குப்பா வந்தேன்? உங்களை பார்க்க வந்தேன்னாரு. என்னத்துக்கு என்ன பார்க்கணுன்னு? இல்லை நான் மோட்ச முக்திக்கு போகணுன்னாரு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு? ஆயிடுச்சுன்னாரு. ஒரு பொண்ணு இருக்குதுன்னாரு. வீட்டுக்கு போ, பொண்டாட்டியை ஒரு வெட்டிடு, பொண்ணை வெட்டிடு, துணியெல்லாம் அவுத்து போட்டு நேராக வா, நீ மோட்சத்துக்கு போவேன்னு. முடியுமான்னு? முடியாதுன்னு. போயிட்டு இன்னும் மோட்சம் கிடைக்காதுன்னு. ஏன் சொல்கிறேன்னா, மான இனம் இருக்கக்கூடாது. நீ உன் பொருளையே கிரேனைட்டையே ஓட மாட்டேன், டைல்ஸே ஓட மாட்டேன். உன்னை எங்கே பார்க்கறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? தெரிஞ்சு என்ன பண்ண போகிறத? எதுவுமே தெரிஞ்சு தான் செய்யறோம். தெரியாமல் யாருமே கொலை பண்ணுறவங்களும் குத்த போகிறோம், சாக போகிறோம் தெரிஞ்சு தான் செய்கிறான். தெரியாமல் செய்தன்றது ஏமாத்துறது. தெரியாமல் யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது, தெரியாதவன் செயலே செய்ய முடியாது. அதனால் இந்த தெரியாத செய்தன்றது தான் சும்மா பேச்சு. இப்போ நான் அலுவலகத்தில் இருக்கேன், ஒரு 99 ரெக்கார்டு அடிக்கிட்டு இருக்கேன், ஒரு பையன் தப்பா வச்சுட்டான், ஆனால் நான் திட்டுறேன். ஆமாம், நியாயமா? அது தொழில் நியாயம்தான். இன்னொருத்தன் திட்டுவான், அதுவும் நியாயம்தான். அது தெரியுமா? நீ ஒருத்தனை திட்டும்போது நீ அவனை விட உயர்ந்தவன் இருக்கிற, உன்னை விட இன்னொருத்த உயர்ந்தவன் வர்றால. அப்போ நீ அவனை திட்டும்போது அவன் ஏன்டா நான் நீ பார்க்கலையாடான்னு உன்னை திட்ட மாட்டான். அப்போ ஒருத்தர் தாழ்த்தி உயர்த்துக்கின்னு தான் இருக்கும். உலகம் அதான் வாழ்வு. அம்மா அப்பாவை 35 வருஷம் கண் வச்சு காப்பாற்றினேன். ஆனால் என் பிள்ளை 3ஆவது மாசமே விட்டுட்டான்.
செய்த 35 வருஷம் வேஸ்ட். யார் சொன்னது வேஸ்ட்டுன்ட்டு? யார் சொன்னது வேஸ்ட்டு? நீ யார்? நீ எங்கேருந்து வந்த? நான் பல்லாவரத்துக்கு வந்தேன். எங்கேருந்து வந்தேன்னு அம்மா வீட்டுல வந்தேன். அப்போ அவங்களுக்கு செய்ததில்ல. அப்போ பிரதிபலனை பார்த்து செய்த 35 வருஷமா அவங்களுக்கு என்ன செய்தேன்? சரி, நீ அதை எதிர்பார்க்கவே கூடாது. உன்னை எதிர்பார்த்தா உன்னை குழந்தையில சோறு ஊட்டினாங்க. அப்போ எதை வச்சு சோறு ஊட்டினாங்க உனக்கு? உனக்கு ஏன் சோறு போட்டு வளர்க்கணும்? உனக்கு ஏன் பால் கொடுத்து வளர்க்கணும்? உனக்கு ஏன் கொசு கிடைக்குமா எறும்பு கிடைக்குமான்னு உன்னை ஏன் வளர்த்தாங்க அவங்க? கடமை, உன் கடமை சோறு போட வந்து எதிர்பார்க்க கூடாது. அவன் தான் புள்ள. என் பிள்ளை எனக்கு செய்யலையா? ஆ, என் பிள்ளை என்னை காப்பாத்தலையா? நீ சரியா வளர்த்து இருக்க மாட்ட, அதனால புள்ள செய்யல. இந்த சில வீட்டுங்கள்லாம் தாய் தோப்பனை வச்சு சோறு போடுவாங்க பிள்ளைங்களை வச்சுக்கணும். அப்போ ஏன் போடணும்னு என்ன கட்டாயம்னா, இவனுக்கு தேவைப்படுறதுக்கு இவன் தாய் தோப்பனுக்கு செய்து காட்டினா அந்த புள்ள பழகுது. அதை ஓ, நம்ம ஆயாவுக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்ம தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நம்ம ஆயாவுக்கு பணம் கொடுக்குறாரு, நம்ம தாத்தாவுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க காலம் முடிஞ்ச உடனே உன் பேரன் பேத்தி உன் பிள்ளைங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம பண்ணணும், நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு பண்ணாருன்னு அந்த பழக்கத்தை உண்டாக்கினோம். குழந்தைங்க கிட்ட பிறக்கும் போது இந்த வெறுப்பை உண்டாக்குனா அது தாய் தகப்பனை விட்டு போயிடும். ரெண்டாவது, காசே பணம் புள்ள சம்பாரிச்சு கொடுக்குறான் நான் ஏன் பண்ணுறேன் தாய் தகப்பன் கதியெல்லாம் நடுவோடுறான். பிள்ளையா தான் நினைக்கணும், பணமாக நினைக்கக்கூடாது. அவன் பணத்துக்காக புள்ள இல்லை, உறவுக்காக புள்ள, உரிமைக்காக புள்ள, அதை மட்டும் நினைக்கணும். அவன் பணம் வருமா பிள்ளைய பார்த்தா அவன் தகப்பனும் கிடையாது, அவன் பிள்ளையும் கிடையாது. அதனால் பழக்க வழக்கம் நம்ம செய்கிறது தான். மாறா செய்தது மக்களுக்குன்னுவான். நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் அது வறுமுறையாக வரும். அதை சம்பாதிக்கிறத மட்டும் குறிக்கோளை காப்பாற்றினா பாசம் அழிஞ்சு போயிடும். பார்த்தா தானே குருவே பார்க்க ஓட்டுறதுல குருடாய்க்கில் வச்சுக்கிறேன் குருவை. நான் என்ன சொல்லிக்கிறேன்? அன்பே சிவம் மனமே குருன்னுக்கிறேன். உன் மனம் உன்னை பார்க்கணும், உன் மனம் உலகத்தை பார்க்குது. உன்னை பார்த்தது தான் அது கோடி புண்ணியம். ஆனால் உலகத்தை பார்த்தா உனக்கு பாவம்தான். அதனால் ஒவ்வொருத்த மனமும் அவனை பார்க்கணும். குருன்றது மனம். நான் குரு இல்லை, நான் ஏதோ சும்மா இங்கே ஒரு வேஷம் கட்டிக்கின்னு உங்ககிட்டலாம் பேசின்னு இருக்கிறேன் குருன்ற தோற்றத்தில். ஆனால் உண்மையான குரு நான் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள். நான் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 விஷயம் நான் சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏற்றுக்குறாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மறுக்கிறதும் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம்தான் குரு. அது சொல்கிறபடி தான் அவன் நடப்பான். ஒரு மனைவி கிட்ட அன்பாக இருக்கணும்னு அவன் மனம் சொல்லிச்சுன்னா அவன் என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் அன்பாக இருப்பான். அவன் மனம் இவகிட்ட ஏன் நம்ம அன்பாக இருக்கணும்னு வெறுத்துதுன்னா கண்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கினே இருப்பான். அப்போது வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு அவசியமானது மனம். அந்த மனம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனை வழி நடத்துது. அது எப்படி வழி நடத்துதோ அவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இல்லை நடுவில் யாரும் குரு கிடையாது, நான் குரு கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது, நான் எதுவும் சொல்லி எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டேன். தனக்கான துணையை தானே தேர்ந்தெடுப்பதில் சமுதாயம் இவ்வளவு முட்டுக்கட்டை போடுகிறது, அது சரியா சுவாமி? தப்பு. ரைட்டு. 50-50. ஆமாம், தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ உங்கள் பொண்ணு இருக்குது, உங்கள் பொண்ணு எப்படி வாழணும்னு நீங்கள் அது பிறந்ததுலேருந்து ஒரு யூகம் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்லை, நம்ம பொண்ணு இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் படிக்கணும், இப்படிலாம் அது கனவுன்னு அமையணும் அப்படின்னு ஒரு யூகம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு தானாக சுயமாக நான் தேர்ந்தெடுத்துக்கிறேமான்னு எவனையோ ஒருத்தனை புஷின்னு வந்து ஏற்றுப்பியா? முடியுமா? முடியாது. அடுத்தவன் ஏற்றுக்குன்னா என் மனசு ஏற்றுக்கும், ஆனால் என் பிள்ளை ஏற்றுக்குன்னா என் மனசு தாங்காது. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் ஒரு யோகம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ அந்த புள்ள செய்யறது தவறு இல்லை? கண்டிப்பாக தப்பு தானே? அப்போ ஏற்றுக்க முடியாது தானே? அப்போ சரிதான் நான் சொன்னேன். அதுதான் 50-50 சொல்லிட்டீங்க. அதே நேரத்தில் 50-50ன்னு அப்படி கிடையாது. அந்த 50 இப்போ உன் பொண்ணு எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு யோகம் பண்ணி ஒரு நல்ல கணவனை பார்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, நல்லா வாழுது, இது சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் சில தாய் தகப்பன் கணவன் மனைவிங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு இவங்களால் அதுங்களுக்கு சொத்து சோகம் சேர்த்து வைக்க முடியலன்னாலும் பெண் வீட்டுக்காரனாண்ட போய் அவனை அடிமையாக்கி அவனை அழிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கொடு, இவ்வளோ கொடு, இத்தனை சவரம் போடு. நீ பெற்ற பிள்ளைக்கு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு உன் பிள்ளை அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகிட்டாதா? யோசித்தியா ஒரு நேரமானா? நீ பெற்ற பிள்ளைக்கு உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவன் போய் பொண்ணு வீட்டுக்காரனாண்ட போய் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணு இல்லைன்னா வானான்றிய, தப்பு இல்லையா இது?
அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இப்படிப்பட்டவன் கல்யாணமே வானா எனக்கு, இப்படி கேட்காதவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லதானே? உண்மைதான். அப்போ அது சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா சுவாமி, எவ்வளவு பெரிய விளக்கம் சாதாரணமா சொல்லிட்டீங்க. திருமணத்துல வந்து ஆண் வந்து பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. ஆமா. அப்ப பெண் எதுவும் நம்ம பண்றது கிடையாது, அது வந்து ஏற்பா இல்ல ஆணாதிக்கத்தை குறிக்குதா? யாருமா சொன்னது பண்ணலன்னு சொல்லிட்டு? ஆணுக்கு பெண் எதுவும் பண்ணலன்னுட்டு மெட்டி யார் போட்டுக்கிறான்? ஆம்பளையாவை போட்டுக்கிறான் இல்ல. ஆண் காலில் மெட்டி யார் போடுறது? பெண்கள் தான் போடுறாங்க. பெண்ணு தானே போடுற. அப்போ இவனையே போட்டுடுறான். ஆனா அதை கழட்டி வச்சிடறாங்க. இது எல்லாத்தை விட இவன் தாலி கட்டினது, இவன் தாலி கட்டினான் ஒரு பெண்ணு கழுத்துல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தாலி கட்டின பெண்ணு எந்த பெண்ணாவது என் புருஷன் கட்டின தாலி தொகுதுங்கன்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஊர்ல உலகத்துல முதல்ல 3 மாசம் வரைக்கும் நம்ம இப்ப வந்து 3 நாள் கூட இல்ல. 3 மாசம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. 3ஆவது மாசம் தட்டாங்கையில குத்துட்டு செயினை வாங்கி மாட்டின்னு வந்துருவாங்க. அப்ப தட்டாங்க கட்டின தாலி தான் தான் கழுத்துல இருக்கிறதோட புருஷன் கட்டின தாலியே இல்லை இல்லையா? இது நாகரிக உலகம்ன்றாங்க. ஆனா இதெல்லாம் கூட மாத்திடலாமா? இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு 1000 பேர் எதிர ஒரு ஆம்பளை சிங்கம்ன்றவன் ஒரு இது மேல அம்மிக்கல்லு மேல பெண்ணுடைய காலை வைக்க சொல்லி அந்த காலை பிடிக்கிறானே, அதுக்கு சமம் இந்த தாலி கட்டுறதுதான் பெரிய விஷயமே. அந்த ஒரு நாள் தான் சாமி காலை பிடிப்பாங்க. ஒரு நாள் தான் அவங்க கூட தாலி கட்டினா, டெய்லியா கட்டினுக்கிறான். எல்லாமே ஒரு நாள் தான். ஒரு நாள் கால் பிடிக்க. ஆனால் ஒரு ஆணு ஒரு பெண்ணை ஒரு அறை அறிஞ்சிட்டான், அந்த பெண்ணு அமைதியா போனாலும் அந்த பெண்ணுக்கு சிறப்பு. உண்மை இல்லையா? அப்படிப்பட்ட பெண்ணுடா, கணவங்காரன் அடிச்சான் தலை குனிஞ்சு போறாடான்னு பெருமையா பேசுவான். ஆனா ஒரு பெண்ணு ஒரு ஆணை ஒரு அறை அறிஞ்சா ஆகும், அவமானமா இருக்கும் அவங்களுக்கு. பெண்ணுன்றவளே உயர்ந்தவன் நான் பல வீடியோக்கள்ல பேசுறேன். ஆனால் அப்படிப்பட்ட பெண் குலத்தினுடைய காலை பிடிச்சுக்கு நான் சொல்றான், என் குடும்பம், என் வம்சம், என் மானம், மரியாதை எல்லாம் உன் காலடியில தம்மா இருக்குதுன்றான். இவன் கட்டின தாலியை விட அது கேவலமான விஷயமா. இந்த கிராமத்துல எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா கோயில்ல வரவங்க செருப்பு தோடின்னு தெரியுமா? அதை விட அவன் ஊர்ல இருக்கிற செத்து போயிடலாம். அவ்வளவு பெரிய அவமானத்தை இவன் அன்னைக்கு மனைவி காலில் சமாதானம் பண்றான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு காலில் மெட்டி போடுறான். இப்பெல்லாம் யாரும் பொம்பளையே போட்டுக்குது இல்லையா? பொம்பளை இப்போ என்ன பண்றாங்க, ஆம்பளை ஒரு காலில் தானே மெட்டி போடுறான். ஆமா. ஒரு வாரம் பார்த்தா அந்த விரலும் ஃபுல்லா மெட்டி ஆகுது. ஃபுல்லா மெட்டி ஆகுது. இது என்னடா, ஒரு பொம்பளைக்கு ஒரு புருஷன் ஒரு மெட்டி போட்டா? இதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை சாமி. கால்குள்ள போட்டுக்கிறாங்கல்ல அப்படின்னு நினைக்க வேண்டியது நிலையில. ஏன்னு சொன்னா அதே மாதிரி கணவனுக்கு பெண்ணு மெட்டி போட்டான். ஒரு கல்யாணத்துலயோ ஒரு கூட்டத்துலயோ அவன் நடந்து போனான்னா அங்க இருக்கிற பெண்கள் அந்த காலை பார்த்தோன்னு ஒரு கல்யாணம் அந்த மாப்பிள்ள இவர் நம்ம கண்ணு அவர் மேல படக்கூடாது அப்படின்னு அவங்க ஒதுங்கினதுக்கு ஆம்பளைக்கு மெட்டி போட்டான் இல்லையா? பெண்ணு தலை குனிஞ்சு போகணும், நிமிந்து போகக்கூடாது. இப்ப யாரும் குனியதில் இப்படிதான் போறாங்க பொம்பளைங்க. ஆனா அந்த பெண்ணை பார்த்த உடனே இருக்கிற வாலிபருங்க அவளை ஏறெடுத்து பார்க்க கூடாது, மெட்டி இருக்குது, சவுண்டு வந்து கொலுசு எதுக்கு போட்டாங்க? அவ வர சவுண்டை கேட்ட உடனே இவ கல்யாணம் ஆன பொண்ணு, இவளை நம்ம ஏறெடுத்து பார்க்க கூடாது அப்படின்னு திருமணன்றதுக்காக போட்டாங்க. கல்யாணத்துல மோளம் அடிக்கிறேன், மோளம் அடித்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தங்குது? கல்யாணத்துக்கு வந்திருப்பான் ஒரு 1000 பேர், எல்லாருக்கும் நோட்டீஸ் வச்சிருக்குங்க. தாலி கட்டுற நேரத்தில் என்ன மாதிரி அவனை அர்த்த உட்கா என்னப்பான். அவன் எத்தையாவது ஒன்று ஆவாத விஷயத்த பேசுவான். அந்த சத்தம் அந்த மணமக்கள் காதில் விழுகணும்னு அந்த சவுண்டில் அட்ரா தாலி கட்டும் போது எது உங்கள் விழுகதான் அடிச்சோம். எவ்வளோ மங்களகரமான எவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்களை வச்சுக்கிறேன் தெரியுமா? இதை முட்டாள்தனமாக ஆக்கி வச்சுன்னு முட்டாளுங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சாதாரண இல்லை இந்து மத கல்யாணம். சும்மா ஒரு மோதிரம் போடுறது, ஒரு மாலை போட்டுக்கிறது, கைட்டிக்கிறது, அப்புறம் வேற வீட்டுக்கார வச்சுக்கிறது, நீ இந்த குழந்தையோட நீ போயிட்டு நான் இன்னொரு குழந்தை. அப்படி இல்லை இந்து மதம், புனிதமான மதம் இந்து மதம். அதனுடைய அருமை தெரியல, சொல்லவும் தெரியல, இவனும் தெரிஞ்சுக்கல, கெட்டு குட்டி சவராகினுக்குது. கண்டிப்பா சார். பெண் என்று ஒரு புனித பொருளும் அது சாதாரண மந்தல். இப்போ கூட என்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து கேட்டார், எங்கள் சம்சாரம் சேர்த்து 3 மாதம். நான் தான் சொல்றேன், ஒரு மனைவி வச்சிருந்து ஒரு கணவன் வாழ்ந்துட்டான்னா அந்த மனைவி செத்துட்டான்னா முழு மனுஷனே கிடையாது, அரை மனுஷன் ஆயிடுவான் அன்னைக்கே.
நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து 2 குழந்தைய பெற்றுட்டான். ஒரு கணவன் இறந்து போயிட்டான்னா 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த 2 குழந்தைய அருமையா காப்பாற்றிடுவா ஒரு தாய். ஆமா சாமி. ஆனா இவன் கம்பெனியில வேலை செய்து 10 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது. அதான் ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லைங்களா, 8 ஊர் தகப்பனாலையும் ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியாது, ஆனா ஒரு தாய் காப்பாத்திடுவா தாயால காப்பாற்ற முடியும். ஏன்னு சொன்னா தாயினுடைய கண்ணு அந்த குழந்தைங்க மேலேயே இருக்கும். தகப்பனுடைய கண்ணு பார்க்கும்போது மட்டும்தான் இருக்கும், மற்ற நேரத்தில் பணத்து மேல தான் இருக்கும். அதனால அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. அதனால தந்தையினுடைய வளர்ப்புல குழந்தைங்க கெட்டு போயிடும். ஏதோ ஒன்று நல்லா இருக்கும், ஆனா தாயினுடைய வளர்ப்பு தான் சிறந்தது. அந்த மனைவியும் கணவனும் வாழ்ந்து நல்ல அன்போட வாழ கணவன் மனைவி அந்த மனைவி இறந்துட்டாள்னா அவன் வாழ்வே அறவாழ்வு தான். அவன் எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் அவனுக்கு யூஸ் ஆகாது. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2 பேரும் சுயநலத்தில் வாழறீங்க, நீ சம்பாதிச்சு வந்து கொடுப்பியா, நீ நல்லா இருக்கணும்னு நான் எங்கள் சம்சாரத்துக்கிட்ட சொல்லுவேன். நான் தூங்குறேன், என்னை கொன்னுடலான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு கண்ணில் தான் தூங்குவேன், ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன், கல்லுகில் போட்டு போகிறீங்கன்னு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கணவன் இருந்தால் அவன் டெய்லி 50 ரூபாய் பதவி செலவு கொடுக்குறான், கவர்மெண்ட்டில் வேலை செய்வான். அதே நேரத்தில் அந்த கணவன் இறந்துட்டா அவளுக்கு பணமும் வருது, தொழிலும் கிடைக்குது, பீரோ சாவி அவளுக்கு இதில் வந்துடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா நிறைய மனைவிமார்கள் கணவனை காலி பண்றாங்க. ஆமாம்மா, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களை மட்டும் சொல்றேன் நான். நிறைய பேர் இப்ப கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் கேக்குறாங்க. அதாம்மா, கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்றேன். இல்ல, கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்றேன். ஆனால் கூலி வேலை செய்யற கணவன் மனைவி இருக்கிறாங்க தெரியுமா, அந்த கணவன் தூங்கும் போது அவ போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வரான். ஏன்னா நம்ம கணவன் நல்லா இருந்தா தானே இன்னைக்கு போய் 10 ரூபா சம்பாதிச்சு வர முடியும், அந்த 10 ரூபா சம்பாதிச்சா தானே நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும்னு கணவனை கடவுளாக்கி கும்பிடுறான். ஆனா அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யற கணவனுங்களும் ஆபத்து காத்துக்கினே இருக்குது. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மீடியாவில் கூட சொல்றேன், கவர்மெண்ட்ல வேலை செய்யற கணவன்மாருங்க கொஞ்சம் ஜாகிரதையா வாழுங்க. ஏன் பொண்ணு கொடுக்குறவன் எங்க வேலை செய்யறேன்னு ஏன் கேட்கறான், கவர்மெண்ட்ல வேலை செய்யறான்னு கேட்கறான். திடீர்னு இவன் செத்து போட்டான்னாக்கா நம்ம பொண்ணு வாழும். கவர்மெண்ட்ல வேலை செய்யலைன்னா பொண்ணு பிச்சை எடுக்க வேண்டியதா வரும். அதனால கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாப்பிள்ளைங்களை தேடுறாங்கம்மா. எல்லாருமே கவர்மெண்ட்ல வேலை செய்வாங்களா? கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களாம் உத்தமனா? இல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறவனா அயோக்கியனா? எது வேலை செய்யறவனும் உத்தமா இருக்கிறான், வேலை செய்யறவனும் அயோக்கியம் இருக்கிறான். வேலை வெட்டியே இல்லாத அன்னாட சம்பாதிச்ச கோடீஸ்வரன் அவரை உத்தமனும் இங்க இருக்கிறான், வேலை வெட்டி இல்லாத. அதனால மன சம்பந்தப்பட்டதுமா, இது தொழில் சம்பந்தப்பட்டது இல்லை. அதனால வாழ்க்கைன்றது அவன் வாழறதை பொறுத்து தான் அந்த அமையும். இதுதான் முக்கியம். அவன் எண்ணங்களை அடக்கி வாழ்ந்தான்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எண்ணங்களை விரிச்சு வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை சிதறி போயிடுமா. இதுதான் வாழ்க்கையினுடைய நிலை. அந்த காலத்துல கணவர் இறந்த உடனே மனைவி உடன்கட்டை ஏறிடுறாங்க இல்லைங்களா, அதனுடைய கருத்து என்ன? நல்ல பழக்கம், அது நல்ல கருத்து மாதிரி. ஏன் சொல்றேன்னா, நான் கூட ஒரு வீடியோவில் என்ன கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி. இப்போ அப்போ சொல்லியிருந்தேன் நான், கணவன் இறந்துட்டா, இப்போ இளமையில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் விபத்தோ ஏதோ ஒன்று இறந்து போகிறான். ஆனால் அந்த பொண்ணு எந்த விஷயத்துக்காவது போக முடியுமா? முடியாது. ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை இன்னமும் தீண்டத்தகாத மாதிரி அந்த பெண்ணை ஓரம் கட்டிட்டு போவாங்க. ஒரு பொட்டு வைக்கக்கூடாது, ஒரு எதிர வரக்கூடாது, ஒரு 4 பேர் நல்ல காரியத்தில் போகக்கூடாது, இப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் இல்லாமல் ஊருக்குள்ளே இருக்கிற பராந்தங்க கொத்த நினைக்கும். உண்மை உண்மை சார், இல்லையா? ஏன்னா அதுக்கு திக்கு இல்லை. அதனால் அதை கொந்தி கொதிரி போட்டுரும். அதை விட அது ஒரு பாதுகாப்பு தேடிக்கிறது நல்லது தானே. மறுமணம் செய்யறதுக்கு ஒன்றும் தவறு இல்லை, அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு ஒழுக்கமாக வாழ வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதனால மறுமணம் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் ஆதியில் அப்படி இல்லை. இன்னைக்கு மறுமணம் பண்ணிக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைங்க ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டாங்க, மணமகளுங்க அதிகமாக இருக்கிறாங்க. அன்னைக்கு மணமகளே கம்மி, மணமகனும் கம்மி. அதனால கணவன் இறந்த பிறகு இவ இருந்து அசிங்கப்படுறதை விட கணவனோட உடன்கட்டை ஏறிட்டோன்ட்டு அன்னைக்கு உடன்கட்டை வச்சாங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 3 மாதம் துக்கம், அதுக்கப்புறம் கெட்ட பேர் இல்லை. ஆனால் இன்னைக்கு வாழ வெட்டி ஆகும்போது அந்த பெண்ணை விட தாய் தகப்பன் நொந்து 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 வேதனை பண்ணுவோம். அதனால இந்த இளமையில் விடோவாகிற பெண் பசங்களுக்கு
மறுமணம் செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறே இல்லை. ஆத்மா வணக்கம் சாமி, எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மானம் சார். நான் திருவாரூர்லேருந்து வரேன். எங்க? திருவாரூர் சாமி. ஊர் திருவாரூர், தாம்பரத்தில் இருக்கேன். ஐயா ஒரு வழிபாட்டு பாடல் சொல்லி கொடுத்துருக்காரு சாமி, மனத்தின் ஒடுங்கின்னு. ஆமாம். அந்த பாட்டோட விளக்கத்தை பார்த்தா நம்ம பாடம் அப்படியே ஒவ்வொரு பாடமும் வருது சாமி. மனத்தில் ஒடுங்கினா முதல் பாடம் வருது. தூய ஒளி கிளம்பி துன்பமெல்லாம் தீர்த்துனா 2வது பாடம் வருது. தாயை காட்டிங்கிற போது ஜீவஜோதி பாடம் வருது. தந்தையுடன் சேருங்கும் போது 4வது பாடம் நாத பாடம் வருது. அதோட முழுமையான விளக்கம் கொடுங்க சாமி. அந்த ஒரு பாடல்ல ஐயா கொடுத்த 18 பாடம் அதில் இருக்குது. இந்த பாடங்கள் எதற்காக பண்றோம்? ஆண்டவனை அடையணுமா, இல்லை அங்கே கூட்டு வச்சு எப்போ இந்த பாடம் பண்ணால் உனக்கு நாளைக்கே ஆண்டவரோட தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறோமா? இல்லை. அப்போ எதுக்காக இந்த பாடங்கள்லாம் சொன்னால், நான் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னா, முதல்ல நான் மனமாக இருக்கிறேன். அந்த மனமாக இருக்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் மனசை கொண்டு நீ எதுவாக இருக்கிறேன்னு கேள்வி வரும்போது, இப்போ நான் மனமாக இல்லை, மூச்சாக இருக்கிறேன். அப்போ அந்த மூச்சை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ எதுவாக இருக்கிற அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஆன்மாவாக இருக்கிறேன், நான் ஜோதியாக இருக்கிறேன், நான் நாதமாக இருக்கிறேன். எப்போ புரியும்? மனமாக இருந்த ஒருத்தன் மூச்சு காற்றான உயிராக மாறும்போது ஆன்மான்றது வெளிப்படும். அந்த ஆன்மான்ற உணர்வு வரும்போது தான் ஜோதியாகவும் நாதமாகவும் வரும். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை எதுனா, ஊமனம் உலகத்தை பார்த்துன்னு உக்காந்துக்குது. அப்போ இந்த உலகத்தை பார்த்துன்னு உக்கானுங்க அந்த மனசை உன்னை பார்த்து திரும்புறதுக்கு ஒரு வழிமுறை தான் இந்த பாடம். இந்த பாடம் பண்ண அதுக்கு உலகத்தை பார்க்கறதுக்கு சலிப்பு ஏற்பட்டு உன்னை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். முன்ன என் பொண்டாட்டிக்கிட்டையும் என் பிள்ளைங்கிட்டையும் சகஜமாக பேசுவேன். அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு இனிமையாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் பேச மாட்டோமா, இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டோமானதெல்லாம் போய் இப்போ அவங்க பேசினாலே எனக்கு தேனா வந்ததெல்லாம் போய் இப்போ ஈயச்சல் காய்ச்சி ஊத்துற அளவுக்கு வருது. காரணம் என்ன? உலகத்தை பார்த்துருந்த மனம், என் குடும்பமே பார்த்துன்னு இருந்த இந்த மனம் இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு என்னை நோக்கி திரும்பி பார்க்குது. அப்போ என்னை நோக்கி திரும்பி பார்க்கும்போது இந்த உலகம் எனக்கு கசக்குது, என் குடும்பம் எனக்கு கசக்குது, என் பொண்டாட்டி எனக்கு கசக்குறா, என் பிள்ளை எனக்கு கசக்குது. இதுக்கு காரணமானது எது? என் மனம் எனக்குள்ள ஒடுங்கும் போது இந்த நிகழ்வு வருது. அப்போ இங்கே எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது? அப்போ அது காரணம் என்ன? ஐயா கொடுத்த பாடம் அந்த மனசை அந்த மனசுக்குள்ளேயே ஒடுக்க வைக்குது, அதை அழிக்கல. அப்போ ஒடுங்கினா என்ன பாவம்? மனத்தினில் ஒடுங்கி மாயைன்றது நீங்கிடும். நீ யார் என்ற கேள்விக்கு நான் ஒரு ஆன்மா, நான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவு வரும். நான் இறைவனுடைய கோடிக்கணக்கான சொரூபத்தில் நான் ஒரு தூசு அப்படின்ற ஒரு உண்மை புரிய வரும். புரியுங்களா? மனத்தினில் ஒடுங்கி மாயை நீங்கினா இந்த செயல் வரும். அப்போ மாயை நீங்கினா என்ன பாவம்? தாயை காட்டி தந்தையுடன். தாய் வந்தால் எப்படி வருவா? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வருதுன்னா எப்படி வரும்? எப்படி சாமி வரும்? ஒரு ஆண் குழந்தையும் வருது, ஒரு பெண் குழந்தையும் வருது. எப்படி வரும்? ஒரு ஆண் குழந்தை எப்படி வரும்? சத்தமே இல்லாமல் வரும். அது காலடி எடுத்து வைக்கிறது நமக்கு மெயினூட்டாக கிடையாது. ஆனால் ஒரு குழந்தை, பெண் குழந்தை வந்தால் எப்படி தான் இருக்கும்? ஜல்லு 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 ஜல்லுன்னு வரும். நீ பாவத்தில் மேல் நோக்கி போக போக உனக்குள்ள இருக்கிற அந்த தாய் ஜல்லு 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 நாதமாக வெளியே வருவா. மனத்தினில் ஒடுங்கி மாயெல்லாம் நீக்கி தாயை காட்டி உனக்கு நாதத்தை காட்டினாதான் தந்தை யாருன்றதே தெரியும்டா. நாதத்தை உணராத ஆன்மா தன்னோட பலத்தை இழக்காது. நாதத்தை பார்க்காத மனம் தனக்குள்ள ஒடுங்காது. அப்ப நாதத்தை உணர்ந்தா தலைவனை காட்டி கொடுக்கும், அப்பனை காட்டி கொடுக்கும். அப்ப முதல்ல யாரை பார்க்குறோம்? தாயை பார்த்ததான் தந்தையை பார்க்க முடியும். இவங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்துட்டா என்ன ஆகும்? அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை அள்ளி அனுப்பிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிறவின்றது இல்லாத பேரானந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்போ இதுக்காக தான் பாடம் கொடுக்குறாரு. இதுக்காக தான் அந்த 5 வரியில் இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை ஒழிக்க வச்சுக்கிறாரு. அப்போ சீடர்கள் தான் இதை சொல்லுவாங்க, ஞானிகள் சொல்ல மாட்டாங்க.
புரியுதா? இதுதான் சாமி ஐயாவோடைய எல்லா பாடமும் இந்த 5 வரிக்குள்ளே அடக்கமாயிருக்கு. ரெண்டாவது கேள்வி சாமி, இப்போ இறைவன்லாம் வந்து சிவபெருமான் இருக்காரு, ஒரு திரிசூலம் வச்சிருக்காரு, திரிசூலம் வச்சிருக்காரு சிவபெருமான், முருகப்பெருமான் வேல் வச்சிருக்காரு. ஆமாம். நான் யோசிக்கும் போது ஒரு உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, திரிசூலங்கிறது அந்த நாடியை தான் குறிக்குது, இடகலை பெண்களை சுழுமுனை நாடியை தான் குறிக்குது, வேலுங்கிறது சுழுமுனை நாடியை தான் குறிக்குது. கிட்டத்தட்ட வேலை நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுக்குற பாடம் அப்படியே ஒரு வேல் வடிவில் தான் இருக்கிறாப்புல தோணுது. இப்போ சிவராஜ யோக பயிற்சி ஐயா கொடுக்குற பயிற்சி அதை பார்க்கறதுக்கு ஒரு வேலை நம்ம கையில் கொடுத்தாப்புல தான் இருக்குது. அந்த பயிற்சியை உணரும் போது இது உண்மைதானே சாமி? உண்மைதான். நீங்கள் கையில் சூலத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல சாமி. சூலத்தை பார்த்தீங்கன்னா இந்த 2 வடிவமானா நேரம் கூறாக இருக்காது, ரெண்டுமே இப்படி வளைஞ்சு போயிருக்கும், ரெண்டுமே வளைஞ்சிருக்கும். ஒரு நடுவில் இருக்கிற அந்த சூளம் மட்டும்தான் நேரம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ குத்தனை எதை வச்சு குத்துவாங்க? இந்த 2துலேயும் மனுஷனுக்கு எதுவும் ஆகாது, ஆனால் நேராக இருக்கிற பொருள் குத்தம். இந்த 2மே எது? இடைகளை பிங்களை என்ற மூச்சு. அது எங்குமே என்ன பண்ணுது? இறைவனை போய் சேராமல் வெளி உலகத்தை போய் சேருது. அப்போ இறைவனை போய் சேரணும்னா என்ன பண்ணோம்? இந்த 2 மூச்சையும் ஒன்றாக்கி நடுவு மூச்சான சுழுமுனையில் ஏற்றினா அதுதான் உன்னை கொண்டு போய் இறைவனை போய் சேர்க்கணும். இது 2த்தையும் வளைச்சிட்டாங்க, நேராக இருக்கிற மூச்சுக்கு நேராக காட்டிட்டாங்க. அப்போ நம்ம எதை பிடிச்சா இறைவனை போய் சேருவோம்னா சுழுமுனை நாடியே அந்த அக்கினி கலையை பிடிச்சா மட்டும்தான் இறைவனை காட்டி கொடுக்கும். இந்த 2 மூச்சும் உலகத்தை காட்டி கொடுக்கும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரியாமல் மதில் மேல் பூனையாக நம்ம வாழ்க்கையை மாற்றி விடும். இதுதான் சாமி அங்கே அடையாளம். கையில் இறைவன் கையில் இருக்கிற எல்லாமே ஞானத்தோட வடிவம். ஞானம் இல்லாத ஒரு பொருள் இறைவன்கிட்ட இல்லை. ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை. புரிஞ்சிக்கனா ஒரு பொருளையும் 1000 விளக்கங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதை முருகன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டான். ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் அவன் முருகன். ஒன்று சேர்க்காத வரைக்கும் அவனுக்கு பேர் முருகனே கிடையாது. அவன் தனித்தனியாக கிடக்குறான். 6 வீட்டில் 6 படுக்கை போட்டு படுத்துட்டான். நான் தான் என் மூச்சு காற்றை கொண்டு போய் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்து அப்புறம்தான் தாய் ஒன்று சேர்ப்பான். அப்போ தான் அவனுக்கு பேர் சண்முகன். அப்போ ஒன்று சேர்ந்துட்டா அங்கே 2 கலைக்கு வேலை இல்லை, ஒரே கலையாக ஓடிட்டுருக்கோம். அதை தான் ஒரே வடிவத்தில் முருகனானவன் வேல் பிடிச்சிட்ருக்கான். இது எல்லாம் அதுக்கு தான் அவனுக்கு பேர் ஞான பண்டிதன். வேற யாருக்கும் ஞான பண்டிதன்ற பேரே கிடையாது. முருகனை கும்பிடாத ஒரு சித்தனே கிடையாது, முருகனை கும்பிடாத ஒரு மகனே கிடையாது, ஒரு ஞானியே கிடையாது. அதனால தான் ஐயா யாரு கட்டினாரோ இல்லையோ முதல்ல முருகனுக்கு கட்டினார். முருகன் தான் ஞானத்தோட அடையாளம். ஏன்னா நீயும் நானுமே முருகனோட அடையாளம் சாமி. நமக்குள்ளதான் முருகன் தனித்தனியாக கிடக்கிறான். வாழ்நாளில் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டோம்னா நமக்கு பிறவியும் இல்லை, மொத்தம் தான் முக்தி தான். சேர்த்துருவோமா ஒரு நாள்? கண்டிப்பாக சேர்ப்போம், குருவோட அருளால. கண்டிப்பாக சரியா? கண்டிப்பாக. அப்புறம் சாமி ஐயா சொல்லியிருக்காரு, இந்த முருகன் சிவன் அம்பாள் எல்லாமே உடம்புக்குள்ள இயக்கம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போ நம்ம பாடம் பண்ணும்போது சல்லுன்னு ஒரே திரை மேலே தானே சாமி ஏறுது. அது இயக்கம்னா அது புரியலையே சாமி. ஒரு இடத்துல நின்று இயங்கினா தானே இயக்கம் இல்லை சாமி. அதை என்னால் புரிஞ்சுக்க முடியல சாமி. இப்போ எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கினது, நாம் விஞ்ஞானியாக இல்லைனாலும் நாமளும் ஏற்றுக்கினது ஒரு விஷயம். கடலில் இருந்து மட்டும்தான் மழை துளி ஆவியாகி அது ஊருக்குள்ளே வந்து மழையாக பெய்யுது. கடலில் இருக்கிற தண்ணி உப்பெல்லாம் கீழே வச்சுட்டு வெறும் தண்ணி மட்டும் ஆவியாகி அதை மேகம் கொண்டு வந்து ஊருக்குள்ளே சேர்க்குது. இது எல்லாருக்குமே தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை மாற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் யாராவது பார்த்தோமா? இல்லை சாமி, யாரும் பார்க்கல. ஆனால் நம்புகிறோம் இது நடக்குது, இதுதான் உண்மை தெரியும். ஆனால் யாரும் பார்க்கல. அதே போல் உனக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கத்தை உணர முடியாத தன்மை நடக்கும். எல்லாத்தையும் நமக்கு உணரக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கும். ஆனால் அங்கே வேலை நடக்காமல் இல்லை. இந்த பாடத்தை நீ தொட்டனா உன்னால் உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் பாடத்தை முறையாக செய்ய இயக்கங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல உணர்றதுனால ஒருவேளை அங்கே மட்டுமே நடக்குதோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம்.
இங்கே நடக்குதுன்னா இவ்வளோ தூரத்தையும் நடக்காமல் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே உணரக்கூடிய நம்மளால் இந்த இடத்துல உணரக்கூடிய தன்மை வரல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் ஃபோக்கஸ் பண்ண இன்னும் நம்ம செதுக்க உடலில் நடக்கக்கூடிய எல்லா செயலையும் உணரக்கூடிய அறிவு, அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி அந்த ஞானம் இல்லை. இன்றைக்கி இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது, அதே பெரிய விஷயம். இன்னும் நம்ம போக போக இன்னும் பெரிய பெரிய நிலைகளை உணரக்கூடிய தன்மை வரும். அப்போ அதெல்லாம் புரிஞ்சிடும். நன்றி சார். ஆமாம், சரியா? நல்ல சார். in